போய் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்டி. அதான் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னேன். அந்த வெளியே இல்ல. சொல்றத புரியுற மாதிரி சொல்லுங்க. எப்ப பாரு அழகொறையாவே சொல்றது. போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி சரி. என் சிஸ்டம் லாகின் பண்ணி வச்சிருக்கிற. அதுக்கு இதை ஆஃப் பண்ணி போட்டுறாத. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். என் பாஸ் அப்புறம் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. பாத்துக்கோளுங்க. சரிங்க மாமா, நான் எதுக்கு அதை பண்ண போறேன்? ஐயோ, நானே ஒரு வேளை ஆகலன்னு பார்த்தா இந்த போன் வேற அடிச்சிட்டு இருக்கு. இந்த மாமா போகும்போது போன் எடுத்து போக வேண்டியதானே? ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, அஞ்சு இருக்காருங்களா? இருக்கிறாரு. இல்லாம எங்க போயிருவாரு? நீங்க யார் பேசுறீங்க? என்ன இந்த லேடி ஒரு மாதிரி பேசுறாங்க? ஹாய் மேடம், ஐ டாக் டு மிஸ்டர் பஞ்சவன் பாரிவேந்தன். அட, அவர் என்ற புருஷன் தாங்க. சொல்லுங்க. மேடம், நான் பஞ்சவன் பாரிவேந்தன் கிட்ட பேசணும். பேசுங்க. ஆனா அவர் வீட்ல இல்லையே. அதான் மேடம் எங்க போயிருக்காங்க? அர்ஜென்ட் ஆபீஸ் விஷயமா பேசணும். ஆபீஸ் விஷயமா பேசணுமா? ஆபீஸ் விஷயமா பேசணும்ங்கறீங்க. நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. மை நேம் இஸ் சிங். என்னது? சிங்கா? ஏனுங்கண்ணா, சிங்கு சங்குல பேர் வைப்பாங்களா? நல்ல வாயில் நுழையிற மாதிரி வகைய பேர் வைக்க வேண்டாமாக்கோ? மேடம், இது என்னோட பேரு. இப்படி கிண்டல் பண்றீங்க? அண்ணா, கோச்சுக்காதீங்க. இது என்ன பேரு? சிங்கு புங்குன்னு. நல்ல பேரை உங்க அம்மா அப்பா வைக்காம விட்டாங்க. அதுக்கு என்கிட்ட கோபப்படுறீங்க? சரிமா, உன் பேர் என்ன? என்ற பேருங்களா? என்ற பேரு தான் ஊருக்கே தெரியுமே. முப்பாத்தா. ஊரே பாப்பனைக்கு மலையமாக்கு. இவ்வளோ பெரிய மொக்க பேரை வச்சுட்டு இவ்வளோ சீன் போடுதா? மா ப்ளீஸ்மா, பஞ்சவன் பாரிவேந்தன் கிட்ட ஃபோன் கொடுங்கம்மா. அர்ஜென்ட்டா பேசணும். ஏனுங்கண்ணா, நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன். அவர் தான் வீட்லயே இல்லையே. லாகின் பண்ணி வச்சுட்டு எங்க போயிருக்காங்க? சிஸ்டம்ல தானே உட்காந்துட்டு இருக்கணும். ஏனுங்கண்ணா, எல்லாம் உங்க தப்பு தான். வீட்ல வேலை வரணும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டீங்க. அந்த மனுஷன் இங்க வேலை பார்க்கறாப்ல. என்னை காபி போடு, டீய போடு, சோறாக்கு, குழம்பு வையும் டார்ச்சர் பண்றாப்ல. ஏற்கனவே இந்த மாமியார் தொல்லை தாங்க முடியல. பத்தாததுக்கு இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல உட்காந்துட்டு என்ற உயிரை சேர்த்து வாங்குறாரு. அவர் அப்ப வீட்ல இருந்து வேலை பார்க்கறது இல்லையா? என்னன்னா வேலை? எப்பா பாருந்த போட்டியை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னத்தை தான் பாக்குறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் ஒரு வேலையானே? என்னது? பொட்டியா ஊத்து ஊத்து பாக்குறாரா? அப்படி என்ன பெட்டியை பாக்குறாரு? அதானே லேப்டாப்பு. அந்த பொட்டியை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆபீஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காருமா. என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கோ? மாசமான சம்பளத்தோட கட்ட போட்டு விட்டுறீங்க. அதெல்லாம் தெளிவா செய்றீங்க. ஆனா வேலை வாங்க உங்களுக்கு தெரியலையே. என்னது? எங்களுக்கு வேலை வாங்க தெரியலையா? என்னமா சொல்றீங்க? அட, நல்லா கேட்டுக்கோங்க. எங்க அப்பனெல்லாம் காலையில மம்முட்டி எடுத்துட்டு வெளியே போனோம் அப்படின்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாப்ல. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தா ஒரு நாளைக்கு 100-200 தான் கிடைக்கும். நீங்க என்னன்னா 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. இந்த மனுஷங்கிட்ட ஒரு வேலை வாங்க மாட்டேங்கிறீங்க. இவர் எப்பா பாரு வீட்டுக்குள்ள உட்காந்து போனையும் டிவியும் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. பத்தாதுக்கு இந்த பொட்டியை உட்காந்து நோண்டிட்டு இருக்காரு. உங்க அப்பா பாக்குறது விவசாயமா? அது கடினமா உழைக்கணும். இது பூரா மைண்டுக்கு தாமா வேலை. மைண்டுக்கா? என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்டதுமா. மூளையை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணுமா? அது மூளை இருக்கிறவங்க வேலைக்கு வச்சா பரவாயில்ல. என்ற புருஷன் வேலைக்கு வச்சிருக்கீங்க. 1 லட்சம் சம்பளம் வேற கொடுக்குறீங்க. சரியா சொன்னீங்க. உங்க வீட்டுக்காருக்கு ஹைக்யூ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். எல்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணாதான் வேலைக்கே வச்சுக்கணும். ஏன்னா உங்கள மாதிரி வைஃபையா வச்சு சமாளிக்கிறாரு. ஐக்யூ டெஸ்டா? அது என்ன டெஸ்ட்? மூளை எவ்வளவு வளர்ந்துருக்குதுங்கிற டெஸ்ட். அதெல்லாம் நீ பார்க்கவே வேண்டாம். என்ற மாமியாருக்கு மூளை இல்ல, என்ற வீட்டுக்காருக்கு மூளை இல்ல. மொத்த மூளையும் என்கிட்ட தான் இருக்குது. என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. என்ன மாதிரி ஒரு புத்திசாலியா நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னா கம்பெனி ஓஹோன்னு போயிருந்திருக்கும். என்ற வீட்டுக்கார வச்சீங்கன்னா இப்படித்தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கணும். சரியா சொன்னீங்க. இத வேணா நான் யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சலாம் அப்புறம் பாருங்க. கம்பெனிக்கு வருமானம் எல்லாம் வருதா? ஏன்னா என்ற வீட்டுக்கார வச்சு நீங்க வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லாபம் வேண்டாமா? உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் காப்பாத்தணும்ல. அதெல்லாம் எங்களுக்கும் சேலரி கரெக்டா கொடுத்துறாங்கம்மா. சேலரியா? அப்ப நீங்க வேலைக்கு இருக்கீங்களா? கம்பெனி ஓனர் இல்லையா? இவ்வளவு நேரம் வேலைக்கு இருந்துட்டு என்ற வீட்டுக்கார அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உன் வீட்டுக்காரோட மேனேஜர்மா. மேனேஜரா இருங்க இல்ல வேற யாராவது இருங்க. கம்பெனிக்கு ஓனர் இல்ல. நான் கூட இவ்வளவு நேரம் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கறேன்னு ஒரு பயபக்தியோட பேசிட்டு இருந்தேன். நீங்க வேலைக்கு தான் இருக்கீங்களாக்கோ? இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சோன்னு தெரியல. சரி சரி, என்ற வீட்டுக்கார வந்தா ஃபோன் பண்ண சொல்றேன். வேற ஏதாவது சொல்லணுமா? வேண்டாமா, ஒண்ணுமே வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் வந்தா போன் எல்லாம் பண்ண சொல்லாதீங்க. மொத்த ஜாமானத்தையும் எடுத்துட்டு கம்பெனிக்கு வர சொல்லுங்கம்மா. சரி சரி சொல்றேன். வைங்க போன. இவ்வளவு நேரம் பாத்திரம் கழுவி இருக்கலாம். இந்த ஆள்கிட்ட வெட்டி நாய் பேசிட்டு நின்னாச்சு.
ஏடி முப்பாத்தா, சூடா ஒரு டீயே போடுறி, குடிச்சிட்டு போய் வேலையை பார்க்கோனே. மாமா இப்பதான் உங்க மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்ணானாக்கோ. என்னது, மேனேஜர் ஃபோன் பண்ணாரா? அட எதுக்கு பதறீங்க? ஓனர் இல்ல, ஓனருக்கு பதறலாம், மேனேஜருக்கு போய் பதறிட்டு இருக்க முடியுமா? என்னடி சொன்ன? உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் மாமா சொன்னேன். அந்த ஓனர் நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். கடைசியில வந்த மேனேஜர். ஆமா, நீங்க வைங்க போன, வீட்டுக்கார் வந்தாலும் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? அந்த ஆள் தாண்டி என்னோட பாஸே. பாஸ் அந்த ஆள் கொல்ல கொடுத்துல வேலை பார்க்கறா. பாஸ் பாஸ்ங்கிறதுக்கு மேனேஜர்னு சொல்லுங்க. என்னடி பேசுன? என்னடி சொன்ன? உன்னை யாரடி மேனேஜர் போன்லாம் அட்டெண்ட் பண்ண சொன்னது? மாமா இதான் வேணாங்கிறது. போன் வந்து எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் என்ன? ஏ லூசு, சொந்தக்காரங்க யாராவது போன் பண்ணா எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போனேன். அதை முழுசா சொல்லாம போனது ஏன் தப்புதான்? அரைகுறையில எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது, அப்புறம் சொல்லிட்டு நான் சரியா செய்யறேன்னு என்னையவே திட்ட வேண்டியது. போங்க மாமா, போய் வேலையை பாருங்க. கரகம் முடிச்சவன் என்ன பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. போய் மேனேஜர் கிட்ட பேசுவோம். ஹலோ சார், ஃபோன் பண்ணியிருந்தீங்களா சார்? எப்பா, முதல்ல உனக்கு கொடுத்த லேப்டாப்பு, உன்னோட ஐடி கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டு நீ வீட்லயே உட்காந்து உன் பொண்டாட்டிக்கு சேவை பண்ணுப்பா. சார் என்ன சார் ஆச்சு? நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் சார், வெளியே போயிட்டு வந்தேன் சார். உன் ஒய்ஃப் என்னப்பா இந்த பேச்சு பேசுது? இந்த மாதிரி புரியாதவங்க கூட உட்காந்து எப்படி பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ற? சார் அவ வேலையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டா சார், கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவா, அவ்வளவுதான். அப்படி இப்படி பேசுவாங்களா? சாமி, உன் ஒய்ஃப் கிட்ட பேசி காத்துல இருந்து எனக்கு ரத்தம் வந்துருச்சு. சார் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க சார், என் ஒய்ஃப் தெரியாம பேசிட்டாங்க. உன் ஒய்ஃப் தெரியாம எல்லாம் பேசலப்பா, தெரிஞ்சுதான் பேசினாங்க. உனக்கு கொடுக்குற சம்பளமே வேஸ்ட் தான். நீ வீட்டுல உட்காந்து வேலையே பாக்குறது இல்லையா? அவங்க கிட்ட டீ காஃபி போட சொல்லி டார்ச்சர் பண்றியா? இதெல்லாம் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. முடிச்சவ இதான் சாக்குன்னு என்னை போட்டு கொடுத்துருப்பாளே. சார் அவங்க புரியாம பேசுவாங்க சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் உடனே ஆபீஸ் கிளம்பி வரேன் சார். நீ இனிமேல் வீட்டுல உட்காந்து வேலையே பார்க்க வேண்டாம், தயவு செய்து ஆபீஸ்க்கு வந்துரு. சார் சொன்னா கேளுங்க சார், எனக்கு வீடு தான் சார் கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். போனை வச்சுட்டு உன் பொண்டாட்டிட்ட போய் பேசியா? இவளை வச்சுக்கிட்டு ஏ முப்பாத்தா, என்ன மாமா எதுக்கு இந்த கதை கத்துறீங்க? டீ காபி ஏதாவது வேணுமா? கொஞ்சோண்டு விஷத்தை கலக்கி எனக்கு கொடுத்துருடி, ஒரே அடியா போய் சேர்ந்துடுற. மாமா கட்டின பொண்டாடி கையால புருஷனுக்கு எப்படி மாமா விஷம் வைக்க முடியும்? புருஷங்கிற காரணத்துலதான் நீ எல்லாம் விட்டு வச்சிருக்கிற, இல்லைன்னா நீ விஷத்தை கலந்து கொடுத்துருவ. தேவையில்லாம் பேசாதீங்க. இப்ப எதுக்கு சண்டை எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஏண்டி, என் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க, எடுத்து மரியாதையா 2 வார்த்தை பேசிட்டு வைக்கணுமா இல்லையா? அது என்னடி எனக்கு பத்தி அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருக்க? நீயே கம்ப்ளைண்டா பண்ணல, இருக்கிறத தான் சொன்னேன். ஏன் நீங்க வீட்ல உட்கார்ந்து டீ போடு காபி போடு உயிரை வாங்குறது இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே சொன்னேன். உப்பாத்தா, என் கோவத்தை கலராத. இனிமே ஏதாவது அபிஷியல் போன் கால் நீ அட்டன் பண்ணுன, நான் மனுஷனா இருக்க மாட்டேன்டி. இப்ப மட்டும் மனுஷ மாதிரியே பேசுறீங்க. இன்னும் கொஞ்சம் உங்க கண்ணை உத்து பார்த்தோம்னா காண்டாம இருக்க மாதிரி இருக்குது. மரியாதையா ஓடி போயிரு. என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. சரிங்க மாமா, கோபப்படாதீங்க. நான் போய் ஜில்லுன்னு ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன், சரியா? மேனேஜரா இருக்கிறதுனால தான் போனை உடனே கட் பண்ணேன். வந்தாலும் மட்டும் ஓனரா இருந்திருந்தா இவங்க வீட்டுக்குள்ள அடிக்கிற கூத்தையெல்லாம் சொல்லி மொத்தமா வேலையை பூரா ஆபீஸ்க்கு மாத்திருப்பேன். ச்சே, இந்த ஓனர் என் கையில சிக்காம போயிட்டான். உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டி. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புன மாதிரி என்ன ஆபீஸ்க்கு எப்படா அனுப்பலாம் நீ காத்துட்டு இருக்கிறதானே? அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. வீட்டுல இருந்தே தான் உன உயிரை வாங்குவேன்.